டிடிஎஸ் ரவிச்சந்திரன் இருவரோட கருத்துக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. போகிற போக்கில் பேசுகிறார். ஏன் அப்படி பேசுகிறான்னு பின்னணி அவரே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார். அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இப்போ வேரடி மண்ணோடு நான் பிடுங்கன்றதுலாம் சும்மா அது மேடைக்கு வேணால் அழகாக இருக்கலாம். அப்போது நடவடிக்கை உங்கள் கையில் தான் சார் அதிகாரம் இருக்குது, நடவடிக்கை எடுங்க சார் அப்படின்றாங்க. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா விவசாயி நல்லா இருக்கணும். விவசாயி கலையை பிடுங்குவான், நாங்கள் பெரிய பிடுங்கி தான், கலை பிடுங்கி, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. அந்த கலையை பிடுங்குவதற்கான வேலையை தான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே மட்டும்னு இல்லை, 6 மாநிலத்தில் இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் இல்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஜார்க்கண்டோ, பஞ்சாபோ, அல்லது கேரளாவோ, தமிழ்நாடோ, தெலுங்கானாவோ, வெஸ்ட் பெங்காலோ, இந்த இடத்துக்களெல்லாம் போய் உடனே நான் ஆட்சி செய்யணும்னு பிஜேபி நினைக்கல. அதுவாக வருகின்ற வகையில் வந்துட்டு போகட்டும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் எப்போ ஏப்ரலில் அமித்ஷா ஏன் தமிழ்நாட்டை குறித்து ரொம்ப சீரியஸாக அதுதான் கேள்வியாக இருக்குது திரு டிடிஎஸ். கொண்டு வந்தது காரணம் என்னன்னா, நீங்கள் மற்ற மாநிலங்களில் பாஜக ஆளாத மாநிலங்களில் பிரச்சாரங்களின் போதோ அல்லது கூட்டங்களின் போதோ வைக்காத ஒரு காட்டமான கருத்தை தான் இங்கே பதிவு செய்கிறாரு. அதோட நீட்சி தான் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லையா? நான் கருணாநிதி ஐயா அரசியல் படித்தவன், அதனால் எனக்கு இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்ல முடியும், நீங்கள் அதை மறந்துட்டீங்க. வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிவது, அப்படி அந்த மண்ணு தான் சித்தாந்தம், அதை பிடுங்க சொல்லலை. நான் சித்தாந்தம் நல்லதாக வேரடி மண்ணோடும், அது வேரடி மண்ணோடுங்கிறது வரும், அது காலாவதி ஆயிடுச்சுன்னு ஆர்.என். ரவி ஐயா ஏற்கனவே சொல்லிட்டாரு. வேரடியோடு எடுக்கணும், இந்த வார்த்தைகளை பொதுவாக பிஜேபி பயன்படுத்தாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி பண்ணாது. ஏன்னா எந்த கட்சியுமே ஏதோ ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் தொடங்கப்பட்டிருக்கு இருக்குது. எந்த கட்சியுமே அப்படி நீங்கள் களஞ்சி எடுத்து தூக்கி போட்டுற முடியாது. களை எடுப்பதுங்கிறது வேணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ கேள்வி என்ன, ஐயா என்ன சொல்கிறாரு, அது என்னங்க அமித்ஷா 39,000 கோடிங்கிறாரு, நீங்கள் வழக்கு 1000 கோடிக்கு வச்சுருக்கீங்க. 39,000 கோடிங்கிறது தான் நிஜம், அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஆனால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது நாம் மூடிய பாட்டிலை, ஸ்டிக்கரை, அந்த ஆலைகள் பயன்படுத்திய மின்சாரத்தை, அது செய்யக்கூடிய உற்பத்தியை, ஆனால் விற்ற கணக்கை இதை எடுத்து காட்டும்போது அது 1000 கோடியாக சுருங்குகிறதுங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். திமுகவில் யாரும் சேர்றதெல்லாம் இல்லை. கூட இடி வழக்கில் கொடுத்தக்கூடிய தாக்கல் அது இல்லையே. அது நீங்கள் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அமைதியாக இருங்க. ஏன்னா அது தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யும். சாலமன் பாப்பையா நீதிமன்றம் மாதிரி இவர் ஒருத்தர் பேசிட்ட உடனே உங்களை தவிர்த்துட்டாரு, நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னே தெரியல அப்படின்னு அவர் சொல்லுவார், உற்சாகத்துக்காக சொல்லுவார். அவங்க பேசுனதுக்கப்புறம் தீர்ப்பு ஒழுங்காக வந்துடும். நீதிமன்றம் என்றைக்கும் தப்பான தீர்ப்பு கொடுக்காது. திமுகவில் எல்லாரும் பிறக்கிறாங்க சார், யாருமே அப்புறம் சேர்றது கிடையாது. அற்புதமான கருத்து. நீதிமன்றம் எப்பவுமே சரியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் சரியான தீர்ப்பு ஒத்துக்கிறார்களே, கொடுத்துட்டு இருக்காங்களே. ஆளுநர் விஷயத்தை இப்ப கொடுத்துட்டு இருக்காங்களே, நாங்க திருப்ப மாத்த மாட்டோம் சொல்லிட்டாங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அப்ப அந்த தீர்ப்பு உங்களுக்கு சரியா பீகார் சொல்றீங்களா இல்ல ஆளுநர் சொல்றீங்களா? நிஜாமுதீன் பேசலாம், ஜனாதிபதி 2 பேரும் அவரோட நேரம் பேச விடுங்க. இப்ப நீங்க பீகார் கூட ஒரு விஷயம் தவறா சொன்னீங்க. அதாவது நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஆதாரோ அல்லது அந்த 11 ஆவணங்களையோ கொண்டு வந்துட்டு ஒருத்தரை சேர்த்துக்கலாம் தான் சொல்லிச்சே ஒழிய 65 லட்சம் பேரை எடுத்து தவறுங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லலை. நம்ம ஊடகங்கள் தான் அந்த கதையெல்லாம் விடுமே ஒழிய தீர்ப்பில் அந்த கதையெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், திமுகவில் எல்லாரும் பிறக்கிறாங்கன்னா நான் ஒரு 20 வருஷம் பின்னோக்கி பார்க்குறேன். திமுகவில் பிறந்த இப்போ ஒரு 20 வயசில் வந்திருப்பான் இல்லையா, ஓட்டு போடுறதுக்காக வந்திருப்பாங்க. எந்த தலைவர் திமுகவில் அந்த 12 குறுநில மன்னர்களுடைய வாரிசுகளை தவிர எங்கிருந்து வந்தாங்கன்னா அதிமுகவிலிருந்து வந்தார்கள், தேமுதிகவிலிருந்து வந்தார்கள், மதிமுகவிலிருந்து வந்தார்கள் அப்படின்னு தான் இருக்கே ஒழிய திமுகவிலிருந்து பிறந்து வளர்ந்தார்கள் அப்படிங்கிறது 2 பேர் தான். அது இந்த ஸ்டாலின் ஐயா, அப்புறம் உதயநிதி ஐயா, அப்புறம் மின்வநிதி ஐயாங்கிறதோட எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு அங்கே தான் பிறப்புக்கான அதிகாரங்கிறது வரும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் அதிமுக பிரிந்தது. என்ன திமுகவிலிருந்து அதிமுக பிரிந்ததுன்னு சொல்றதே தவறுங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய வார்த்தையில் திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டு அதனால அவர் வெளில வந்தாரே ஒழிய அவர் பிரியறதெல்லாம் கிடையாது. அங்க எங்கேயுமே ஒட்டுறவு கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. பிஜேபியை ஒழிக்கணும்னுலாம் நாங்கள் பேசினதே இல்லைங்க. எங்களுக்கு தெரியும் நீங்கள் யூனிவர்சிட்டியான சனாதனத்தையே ஒழிப்பேன்னு சொன்னவங்க தானே. யூனிவர்சிட்டியை ஒழிச்சிட்டா லெக்சருக்கு என்ன வேலை, அது தனியாக பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 6 மாநிலங்களில் இல்லாத ஒரு அக்கறை அமித்ஷா ஏன் தமிழ்நாட்டுக்கு மேலே வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால், முதல்ல சாதாரணமாக ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதற்கு பிறகு இந்த அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்களை வைத்துக்கொண்டு மறுசீரமைப்பை பற்றி பேசுகிறார்கள். மறுசீரமைப்புங்கிறது பாராளுமன்றம் சம்பந்தப்பட்டது. பேசணும்னா அந்த கட்சி தலைவர்களோடு பேசணும். முதல்வர்களுக்கும் பாராளுமன்றத்துக்கு என்ன சம்பந்தம்? கண்டிப்பாக ஒன்றும் சம்பந்தமும் இல்லை. ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கும் போது வேணால் இவங்க வேலை செய்யலாம்.
ஸோ அங்கே ஒரு பிரிவினை நோக்கியே போகிற மாதிரி இருக்கே, இது என்ன பண்ண நினைக்கிறாங்க? மும்மொழிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து அந்த புத்தகத்திலே இல்லாத, தேசிய கல்விக் கொள்கையிலே இல்லாத ஒரு வார்த்தையான இந்தி கட்டாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்களே திணிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் அமித்ஷா என்ன முடிவு பண்ணுறாரு, இல்லை நான் முதல்ல தமிழ்நாடை கான்சன்ட்ரேட் பண்ணணும். அங்கே யாரையுமே எதிர்க்கின்றவன் யாருமே இருக்க முடிவதில்லை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பாமக அப்பா கட்சி, பாமக கட்சின்னு ஒன்று வந்திருக்கு, மதிமுக அப்பா கட்சி, மதிமுக கட்சின்னு ஒன்று வருது. எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து இவர்களுடைய, நீங்களே சொன்னீங்க இப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டோம், சார்ஜ் வைக்கிட்டோம், அதெல்லாமே புரிந்து கொள்ள முடிகிறது தான். ஒட்டுமொத்தமாக ஆட்டத்தையே கலைப்பென்ற இடம் இருக்குல்ல, அதை தான் நம்ம கேட்கிறோம். திரும்பவும் சொல்றேன், அந்த அளவிற்கு தமிழகத்தை கவனம் செலுத்துகிறார் என்பதை விட அவ்வளவு கோபமாக இருக்கிறாரோ? கோபம் எதனால வருதுன்னா, இது ரௌத்திரம். கோபம்ங்கிறது வேற, ரௌத்திரம் வேற. அரசியல்ல கோபம் இருக்கவே கூடாது, அது வந்து இருக்கிற ஆட்களே வேற. இந்த ரௌத்திரம் ஏன் வருதுன்னு சொன்னா, இந்த 6 மாநிலங்களில் இல்லாத ஒரு பிரச்சனை இந்த திமுகவிடம் இருந்து ஏன் வருகிறதுன்னு சொன்னா, தியாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி ஒரு மிகுந்த பெரிய பணம் வந்து ஒரு இருவரிடம் போய் சேருகிறது. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சாதித்து கொள்ள முடியும். 12,000 கோடி செலவு பண்ணி பாராளுமன்றத்தையும் 23,400 கோடி செலவு பண்ணி சட்டசபையிலையும் வந்துட முடியுங்கிற மாதிரி ஒன்று சிச்சுவேஷன் இருந்ததுன்னா இது ஆபத்தானது. தமிழ்நாடு இது வரைக்கும் 5 வருடம் ஒரு நாள் திமுகவை சட்டசபையில் வைத்ததில்லை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டை அதிகம் ஆண்ட அதிமுக 2-5 வருடங்கள் மத்தியிலும் இல்லை, மாநிலத்திலும் இல்லை. ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் 2006லேருந்து 11 வரைக்கும் மத்தியிலும் இல்லை, மாநிலத்திலும் இல்லை. எடப்பாடி ஐயா காலத்திலையும் 21லேருந்து 26 மத்தியில். இது வந்து எங்க இந்த தப்பு நடக்குது? இந்த அளவுக்கு ஒரு ஸ்வீப் த்ரூ எங்கிருந்து வருது? சட்டசபையில் 5 வருடம் ஒரு நாள் இருந்ததில்லை, ஆனால் மத்தியிலும் இல்லாத, மாநிலம் இல்லாத ஒரு நிலை அதிகம் ஆண்ட அதிமுகவுக்கு எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஒரு சப்போர்ட் தவறாது. இங்க ஒரு சப்போர்ட் வருது, இங்க ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. இது படரும் கொடி இல்லை அதிமுக, அதுக்குன்னு தெரியும், அதனால நிக்க முடியும். ஆனால் இதற்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த கூட்டணிங்கிற அடிப்படையும் வந்தது. நீங்க பாத்தீங்கன்னா, தனித்து நாங்க களம் காண்றோம், உங்களுடைய உதவியே தேவையில்லைன்னு நிக்கிறாங்க. யாரு? நீங்க குறிப்பிட்ட காலகட்டங்களில் நாங்க தனித்து நிக்கிறோம் அப்படி நிக்கிறாங்க. இல்லைங்க, நான் சொல்ல வர்றது, தமிழ்நாட்டு 3 விஷயமா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் 5 வருடம் ஒரு நாள் சட்டசபையில் திமுக இருந்ததில்லை, இதுதான் நிதர்சனமா இருந்திருக்கு ஆரம்பத்தில் இருந்த. ஆனால் 10 வருடங்கள் அதிமுக வந்து மத்தியிலையும் இல்லை, மாநிலத்திலும் இல்லை, ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் இல்லை, எடப்பாடி காலத்திலையும் இல்லைன்னு வருது. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நிலை இல்லை அப்படின்னு சொன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஊடுருவி இந்த தவறுகள் நடந்து கொண்டிருக்கு, இதை வேரோடு மண்ணோடு பிடுங்க வேண்டும். இதுதான் அதனுடைய அர்த்தம். இது களை எடுப்பதற்கான அர்த்தம் தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே வேண்டாங்க. சாதாரணமா ஒரு சட்டசபையில் ஒரு மசோதா பாஸ் ஆகுது, பட்டியலினத்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தால் அவர்களுடைய சலுகைகள் இழக்கப்படாது, கேஷுவலா போகுது. இது வேற மதத்துக்கு வரல, வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த வார்த்தைகள் வரல. இது சட்டசபையில் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பத்திரிகைகள் பெருசா பேசல. ஒரு மதம் வளரக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த சலுகை மத ரீதியாக கொடுப்பது அல்லன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஆனால் இயல்பாக அது உள்ள வந்துடுது. இதெல்லாம் நம்ம மறந்து போயிடுறோங்கிறத விட, கல்யாண மண்டபங்களில் சாராயம் விற்கலாம்னு ஒரு ஜீவோ வருது. ஜீவோ வந்ததுக்கு பிறகு இல்லை அது ஏதோ தப்பாகி போச்சுன்னு திருப்பி வாங்குறாங்க. இது ஏன் கல்யாண மண்டபங்களில் மட்டும், குறிப்பிட்ட ஒரு மதத்தை மட்டும் அப்படின்னு எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப கூர்ந்து கவனித்தா நாம தமிழ்நாட்டில் பேச இப்போ 31 நாளுக்கு தவறான, நிஜாமுதீன் ஐயா பேசும்போது ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு வார்த்தை மட்டும் தவறா வந்துருச்சு. சும்மா தூக்கி ஒருத்தனை 31 நாள் ஜெயிலில் வச்சிடறது இல்லை. ஒரு வழக்கு வரும், அந்த வழக்கில் விசாரணை வரும், விசாரணையில் தண்டனை வரும், தண்டனை வந்ததுக்கு பிறகும் அவன் அமைச்சராகவோ இதுவாக இருந்தால் தான் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. தீவிர குற்றச்செயல் அந்த மாதிரி தான் சொல்றாங்க என்று அந்த சட்டத்தில் சொல்லப்படல. தீவிர குற்றச்செயலில் ஈடுபடுவர்கள் 30 நாள் கடந்து பிணை பெறாமல் சிறையில் இருந்தால் பதவி போயிடும், விடுதலை பெற்றா திரும்பி வரலாம்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு தெரியாத குற்றத்திற்கு இல்லைங்க, ஒரு நிமிஷங்க, எவ்வாறு தண்டனை? பிணைங்கிற வார்த்தை எங்க இருந்து வருது? பிணை மறுப்பு எங்க இருந்து வரும்? பிணை மறுப்புங்கிறது குற்றத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் தானே வரும். அப்புறம் எங்க இருந்து வருது? அதெல்லாம் ரொம்ப தெளிவாக அந்த இது குறிப்பிட்ட திமுகவை மட்டும் அல்லாம அது வந்து கெஜ்ரிவால் இருந்து பலரை மையுறுத்தி தான் அந்த விஷயம் வந்திருக்கு. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு வஞ்சிக்கிறது. இது 2000 கோடிக்கா? 4 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுகின்ற ஒரு மாநிலத்தில், 40,000 கோடிக்கு கல்விக்கு செலவு பண்ணுகின்ற ஒரு மாநிலத்தில் 2000 கோடி கூட உங்களுக்கு எப்போ தெரியுமா வரும்? 40% செலவு பண்ண கணக்கு காட்டினீங்கன்னா 60% பணம் அங்கிருந்து வந்துடும். இந்த 40% செலவு பண்ண கணக்கே காட்டாம 2000 கோடி வரல, 2000 பார்லிமெண்ட்ல போய் தமிழ்நாட்டுக்கு நிதி வரல, ஏன்பா என்னப்பா நிதி வரல? 2000 கோடி வரல.
என்னங்க இது பேச்சு, இப்படியா பிரிவினைவாதத்தை வளர்ப்பீங்க கல்வி அப்படிங்கிற அடிப்படையில் கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த நிதி மறுக்கப்படும். தெளிவான பதில் இருக்கு. இந்த பாருங்க, வெளியில தெளிவான பார்லிமெண்ட் கொடுத்த பதில். வெளியில பேசக்கூடிய தர்மேந்திர பிரதான் தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் பதிவு செய்யறார். டிடிஎஸ் வெளிய கல்வி கொள்கை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை இன்டர்னல் என்று இஷ்யூஸ் சொன்னால் சொல்றீங்க. நீங்க இன்டர்னலான வைக்கிற அபிஷியல் சாப்பாடு பேசுறீங்க, தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த விவாதம் ஆனா அந்த ஸ்டேட்மென்ட் தான் முக்கியமா பார்க்கப்பட்டது. கிறிஸ்டோபர், இந்த வழக்கு விவாதம் கூட வழக்கு உள்துறை அமைச்சர் பேசிய ஒரு கருத்து இல்ல, பூத் கமிட்டி மெம்பரிடம் பேசுகின்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து பேசின ஒரு கருத்து தான். யாரை அதைத்தான் பத்தி நீங்க புரிந்து பேசுறாங்க? கொள்ளணும். இதை வைத்துக் கொண்டு பாஜக பத்தி பேசல. இங்க இல்லைங்க, வேரோடு மண் பிடுங்குறதுன்னு சொன்னது கூட ஒரு உள்துறை அமைச்சர் சொல்லல. இங்க பேசுனது பூத் கமிட்டி மெம்பர்ல ஒரு கட்சியின் தலைவர். அதே மாதிரி தர்மேந்திர பிரதான் பேசினா போற போக்குல ஒரு பேட்டியில கொடுத்த ஒரு விஷயம் தான். பார்லிமெண்ட்ல என்ன பேசுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எங்க சட்டமாகுமோ அங்க பேசுவது தான் ரொம்ப முக்கியம். அதை நாம புரிஞ்சு கொள்வது நல்லது. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, உடனே வந்து இடி வந்து எங்களை தாக்குது, இடியை வச்சு நீங்க மிரட்டுறீங்க, இடியோட கன்விக்ஷன் ரேட் ரொம்ப தப்பா இருக்கு, அடுத்த நியாயத்தை சொல்றது இல்ல. 4 லட்சம் கோடிக்கு மேல சொத்துக்கள் அட்டாச் செய்யப்பட்டிருக்கு, பேச மாட்டாங்க. டிடிஎஸ் குற்றம் சுமத்துகிறீர்களே, நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் கேக்குறாங்க. தான் சொல்றேன், இடி நடவடிக்கை சரிவர எடுக்கலன்றத நீங்க இந்த சார்ஜ் வந்து வெறுமனே ஒரு பிரச்சார உக்தியா நீங்க ஏன் பயன்படுத்துறீங்கன்னு தான் கேக்குறாங்க. ஒரே வரியில சொல்லட்டுமா, நீங்க குற்றம் சாட்டக்கூடிய நபரே அதை தான் முன்வைக்கிறாங்க. ஒரே வரியில சொல்லட்டுமா, 75 வருட இந்தியாவில் 15 அரசியல்வாதிகள் தான் தண்டனையே பெற்றிருக்காங்க. 75 வருட இந்தியாவில். அப்ப 11 வருடத்தை மட்டும் நீதிமன்றத்துக்கு நாங்க வந்து சிவப்பு கலருக்கு பதிலா மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருவோமா? அப்படி அடிக்க முடியாது. நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதோ எடுக்கிறது. ஆனா இடி 4 லட்சம் கோடிக்கு மேல பறிமுறை செய்யப்படாதவர்கள் நம்ம நல்லவங்கன்னு சொல்றதா கெட்டவங்க நம்ம எடுத்துக்கலாமா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் வந்து நேஷனல் ஹெரால்ட் கேஸ்ல பெயில்ல இருக்கிறவர் ராகுல் காந்தி ஐயான்னு நான் புரிந்துப்பேன். நீங்க வந்து தண்டனை கொடுக்காத தண்டனை பெறாத ராகுல் காந்தி ஐயா நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த கேஸ் அங்க நடந்துகிட்டு இருக்கு, நேஷனல் ஹெரால்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்படித்தான் நீங்க அதை புரிந்து கொள்ளணும். உட்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்றது உங்களுக்கு வாத பிரதிவாரம் முடிஞ்சு தீர்ப்புக்கு அப்புறம் தானே. வேற வழியே இல்ல. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வேணா நீங்க பேசிட்டு போங்க, அதனால எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த குற்றத்தை ப்ரூவ் பண்றதுக்கான வழிமுறைன்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ராக் ரெக்கார்டு இந்தியாவில் எப்படி இருக்குன்னு கேட்டா 15 பேருக்கு மேல தண்டனை பெற்றவர்கள் இல்லை அரசியல்வாதிகள். ஆனா மக்கள்கிட்ட போய் கேளுங்க, தப்பு செய்யறவங்க யாருன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒப்பிடுக்காக சொல்லல, ரவுடின்னு சொல்லியோ பெரிய முகமுடிக்காரனோ சொல்ல மாட்டாங்க. தப்பு செய்யறவங்க யாருன்னு கேட்டா டப்புன்னு அரசியல்வாதிங்கிற வார்த்தை வந்துடும். ஆனால் தண்டனை பெற்றது 15 பேர் தான். இதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம வெறும் ஒரு அராஜகமான ஒரு ஆட்சியை நடத்த முடியும், நாங்க சொன்னா அதுதான் கரெக்ட், எப்படி வேணாலும் கதையை திசை திருப்ப முடியும், இந்திய அரசின் மேல ஒரு வன்மத்தை காட்டி பிரிவினைவாதத்தை நோக்கி கொண்டு போக முடியுங்கிற அடிப்படைக்குள்ள வந்தீங்கன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வேரடி மண்ணோடு பிடுங்க வேண்டிய அவசியம் வரத்தான் செய்யும். நான் பேசலாம்.